அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு குவியும் நட்சத்திரங்களின் பாராட்டுக்கள். இது குறித்த இந்த உண்மையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு தங்களுடைய ஆதரவையும் வாழ்த்தையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஒண்ணுமே இல்லாம ஒரு கட்சி ஆரம்பிச்சு பொருளாதாரத்தில் இப்போ வரைக்குமே ரொம்பவே பின்தங்கிய கட்சியாக இருந்தோம். மக்கள் மத்தியில் கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்குகளை சீமானால வாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லியாகணும். தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சி இவ்வளவு நாள் தனித்து நின்று போராடி இருக்காங்க அப்படின்றது நாம் தமிழ் கட்சி செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு எல்லா தரப்பு மக்களும் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சியையும் தமிழ் தேசியத்தையும் எதிர்க்கக்கூடிய பலரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பாராட்டாம இருக்கவே முடியாது அப்படின்னும் சீமானுக்கு தன்னுடைய பாராட்டை ரொம்பவே மனமார்ந்து சொல்லியிருக்காங்க. இது குறித்து திமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள், பாஜக இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் நாம் தமிழ் கட்சியை எவ்வளவோ விமர்சிச்சிருந்தாலும் நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கைகள் இன்னமும் கொஞ்சம் கூட பின்தங்காம மக்களுக்காக தனிச்சு நின்று தான் போட்டிடுவோம் அப்படின்றதுல சீமான் ரொம்பவே குறிக்கோளாக இருந்துட்டு இருக்காரு. இதை நாங்கள் நிச்சயமாக பாராட்டியே தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள், இவங்க அனைவருமே சீமானுக்கு தனிப்பட்ட முறையில் அலைபேசி மூலம் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது இதோட நின்று போயிடக்கூடாது, இன்னும் நீங்க மக்களிடையே அதிக அளவில் சென்றடையணும், அதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உதவிகளையும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சீமானுக்கு பெரிய அளவில் நம்பிக்கையும் கொடுத்துருக்காங்க. நடிகர் விஜய், சூர்யா, ரஜினி, கமல் இவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா சீமானோடு நேரடியாக அலைபேசியில் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில நடிகர்கள்லாம் சீமானுடைய வீட்டிற்கே சென்று வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சிலம்பரசன் வீட்டிற்கு வந்து வாழ்த்து சொல்லிய ஒரு தருணத்தில் எந்த ஒரு ஊடகத்துக்குமே செய்தி வெளியாகாத நிலையில சிம்பு வந்து வாழ்த்து சொன்ன ஒரு செய்தியே நிறைய பேருக்கு தெரியாம இருந்துட்டு இருக்கு. மேலும் நாம் தமிழ் கட்சி குறித்து நிறைய வெளிவராத செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.